7th செகண்ட் டேர்மில் இருக்கிற செகண்டு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம். இதில் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பகுபதம் பகாபதம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது. அதில் 40 வந்து நெடிலாக தான் அமைஞ்சிருக்கு, 2 தான் குறிலாக இருக்குதுன்னு சொல்லி மொத்த பாக்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போது பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பகுபதம்னா என்னது? வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர். இப்போ படி அப்படிங்கிறதா வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஸோ அது பகாபதத்தில் வரும். பகுபதம்னா என்னது? ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டை நமக்கு வந்து பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியும். அதாவது முதல்ல பகுதி, பின்னாடி விகுதி அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்க முடிஞ்சால் கூட போதும். அப்படி பிரிக்க முடிஞ்சாலே அது என்னது தான்? பகுபதம் தான். இப்போ வேலன், வேல் கூட்டல் அன் 2 பார்ட்டாக தான் பிரிச்சிருக்காங்க. வேல் அப்படிங்கிறது பகுதி, அன் அப்படிங்கிறது விகுதி. ஆனாலும் இது வந்து பகுபதமில் தான் வருது. இப்போ படித்தான், படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண், படித்தான். ஸோ இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்களை என்ன சொல்கிறோம்? பகுபதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர். ஸோ இந்த மாதிரி பிரிக்கப்படக்கூடிய உறுப்புகளை நம்ம என்ன சொல்கிறோம்? பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரிக்கக்கூடிய உறுப்புகள் என்ன சொல்கிறோம்? பகுபத உறுப்புகள்னு சொல்கிறோம். சந்தி, சாரியை எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, எதை நம்ம வந்து பகுபதமாக அமையக்கூடிய பெயர் சொல்ல தான் என்ன சொல்கிறோம்? பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். ஸோ இதை எத்தனை டைப்பாக பிரிப்பாங்களாம்? 6 டைப்பாக பிரிப்பாங்களாம். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி நிறைய அதில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே தான். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஸோ பெயரில் கூட பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு 6 டைப் படிச்சிருப்போம். அதே டைப்பில் தான் இங்கே பெயர் பகுபதமும் பிரியுது. ஸோ பகுபதமாக அமையும் பெயர் சொல் எல்லாமே பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொருளை குறித்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருள் பொன்னன், பொன் கூட்டல் அன், பொன் அப்படிங்கிறது பொருளை சொல்லுது. இடம் நாடன், நாடு கூட்டல் அன், நாடு அப்படிங்கிறது இடத்தை சொல்லுது. சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண், சித்திரை அப்படிங்கிறது காலத்தை சொல்லுது. கண்ணன், கண் கூட்டல் அன், கண் அப்படிங்கிறது சினையை சொல்லுது. இனியன், இனிமை கூட்டல் அன், இனிய அப்படிங்கிறது பண்பை சொல்லுது. தொழில் உழவன், உழவு கூட்டல் அன், உழவு அப்படிங்கிறது தொழிலை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பொருளில் வந்து, அதாவது பெயரில் வந்து 6 டைப் இருக்கு இல்லையா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். அதை பொறுத்து அமையக்கூடிய பகுபதம் எல்லாமே என்னது? அந்தந்த டைப்பாக வருது. இப்போ பொருளை குறித்து வந்துச்சுன்னா அது பொருள் பகுபதம், இடத்தை குறித்து வந்துச்சுன்னா இட பகுபதம், காலத்தை குறித்து வந்துச்சுன்னா கால பகுபதம், சினையை குறித்து வந்துச்சுன்னா சினை பகுபதம், பண்புனா பண்பு பகுபதம், தொழில்னா தொழில் பகுபதம். அவ்வளோதான். இப்போ வினை பகுபதம். இப்போது நம்ம படித்தது ஃபுல்லாக என்னது? பெயர் பகுபதத்தோட டைப்ஸ் தான் படித்தோம். ஸோ பெயர் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வினை. வினைனா என்னது? ஒரு செயல். பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும். உண்கின்றான், உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். உன் அப்படிங்கிறது என்னது? ஒரு செயலை குறிக்குது, ஒரு வினையை குறிக்குது. அதனால அது வினை பகுபதத்தில் வருது. பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அது என்னதெல்லாம்? நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து என்ன படிச்சிருக்கோம்? பகுபத உறுப்பிலக்கணம் பிரித்து படிச்சிருக்கோம். 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும். அதுக்கு வந்து நமக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் குறிப்பாங்க. ஸோ பகுதி மட்டுமாவது கரெக்டாக பிரிச்சிரு, விகுதி மட்டுமாவது கரெக்டாக பிரிச்சிருன்னு நம்ம தமிழ் மிஸ் கெஞ்சி சொல்லி தந்திருப்பாங்க நமக்கு. ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது வந்து 6 டைப்பாக இருக்குது. அதில் இருக்கிற பார்ட்ஸு. முதல்ல இருக்கிறது பகுதி. எப்போவுமே பகுதி எப்படி தான் வரும்? கட்டளையாக தான் வரும். விகுதின்றது கடைசியில் இருக்கிறது தான் விகுதியாக இருக்கும். ஸோ இடையில என்னெல்லாம் இருக்கும்? இடையில இடைநிலை இருக்கும். சந்தி, சாரியை, விகாரம் இதெல்லாம் இருக்கும். ஸோ பகுதி, விகுதி, இடைநிலை இதை நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். பகுதி ஃபஸ்ட்டு பாட்டு, விகுதி லாஸ்ட் பாட்டு, இடைநிலை சென்டர் பாட்டு. அவ்வளோதான். சந்தி, சாரியை, விகாரம் இது 3 எக்ஸ்ட்ரா சென்டரில் வரக்கூடியதாக இருக்குது. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி ஆகும். வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையும். ஸோ இது சின்ன வயசுலேருந்தே படிக்க முடிச்சா நமக்கு புரியாது இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க?
ஒரு பகுபதம்னு எடுத்தோம் அப்படின்னா அது வினை பகுபதமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வேர்டு எப்படி பார்த்தாலும் கட்டளை வேர்டாக தான் இருக்கும். படித்தான் படி, தூங்கினான் தூங்கு, எழுதினான் எழுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பகுபதத்தோட ஃபஸ்ட்டு பாட்டு என்னது? பகுதி தானே. அந்த பகுபதத்தின் முதலில் அமைந்த முதன்மையான பொருளை தருவது தான் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நமக்கு வந்து கட்டளை பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும். விகுதினா என்னது? இறுதியில் அமைஞ்சிருக்கும். ஸோ பகுதி முதல்ல அமைஞ்சிருக்கு, விகுதி இறுதியில் அமைஞ்சிருக்கு. விகுதி என்னப்பா சொல்லும்? அது ஆண் திணை, அது வந்து உயர்திணையா அக்ரிணையா அப்படிங்கிறத சொல்லும். திணை, பால், எண், இடம் இது எல்லாத்தையும் காட்டும். ப்ளஸ் முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டும். ஸோ என்னதெல்லாம் வந்து அந்த இறுதியில் இருக்கக்கூடிய விகுதி வந்து காமிக்குது அப்படின்னா அது உயர்திணையா அக்ரிணையா, ஆண் பாலா பெண் பாலா, அது தன்மையா முன்னிலையா படர்கையா, இல்லை திணை, பால், எண், இடம் இதெல்லாம் காட்டுறது போக முற்று பெற்றிருக்கா இல்லையா, அது தொங்கிட்டு இருக்கிற எச்சமாக இருக்கா. செய்து அப்படின்னா அது ஒரு எச்சம், செய்தான் அப்படின்னா அது முற்று, வினை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி அது முற்று பெற்றதாக இருக்கா எச்சமாக இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாக காமிக்கிறது என்னது? விகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. ஸோ இது வந்து எதிர்காலமா நிகழ்காலமா அப்படி இல்லைன்னா இறந்த காலமா அப்படிங்கிறத காமிக்கிறது. ப்ளஸ் எதிர்மறையாக இருக்கா, அதாவது ஓடா குதிரை, ஓடா அப்படிங்கிறது எதிர்மறை. ஸோ இந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். இப்போ பகுதி இருக்குது, இடையில இடைநிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தூங்குகின்றான், தூங்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தூங்குகின்றான், இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில என்ன வந்து அமையுதோ அதை தான் வந்து சந்தி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திக்க வைக்குது இல்லையா, பகுதியும் இடைநிலையும் என்ன பண்ண வைக்குது? சந்திக்க வைக்குது. அதனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? சந்தின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும். ஸோ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருந்துச்சுன்னா சாரியை. விகாரம்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஏதாவது திரிஞ்சிருக்கும் இல்லையா, பகுதி சந்தி இடைநிலை, இதில் எது திரிஞ்சிருக்கோ அதுதான் மாற்றம் எது ஏற்படுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றத்தை தான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வந்தனன், வா வ, இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன், வா பகுதி, வ என குறுகியது விகாரம், இத்து சந்தி, இது இந்து என திரிந்து இருப்பது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ வா வந்து பகுதி, இது வ அப்படின்னு குறுகி இருப்பது விகாரம், இத்து வந்து சந்தி, அது வந்து இந்துன்னு மாறி இருக்கு இல்லையா, அதையும் என்ன சொல்கிறோம்? விகாரம்னு சொல்கிறோம். அடுத்தது இத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகாபதம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னது? பகுபதம். பகுபதமில் பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு 2 இருக்குது. பெயர் பகுபதமில் யூஸ்வலாக பெயர் சொல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது, 6 டைப்ஸுமே இருக்குது. வினை பகுபதமில் நமக்கு வந்து உண்கின்றான், தூங்குகின்றான் வினைச்சொல் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ வினை அதாவது யூஸ்வலாக பகுபதத்துக்கு 6 உறுப்புகள் இருக்கும் இல்லையா, என்னதெல்லாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ அந்த பகுபத உறுப்புகள் 6ஐயுமே பார்க்குறோம். பகுதி அப்படிங்கிறது கட்டளையாக இருக்கும், முதல்ல இருக்கும். விகுதி அப்படிங்கிறது எண்டில் இருக்கும். திணை, பால், எண், இடம், முற்று, எச்சம் இதெல்லாம் காட்டும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது காலம் அல்லது எதிர்மறையை காட்டக்கூடிய இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில அமைஞ்சு நமக்கு வந்து மெய்யெழுத்து வந்து சந்தியாக இருக்கும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிற அசைச்சொல் வந்து சாரியை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பகாபதம். பகாபதம்னா என்னது? மரம், களனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது அல்லவா? ஸோ மரம் முடிஞ்சு போச்சு, இதை இன்னும் பிரிக்க முடியாது. களனி வயலை குறிக்குது. உன், எழுது அவ்வளோதான். இது கட்டளை சொல்லாக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. இதை வந்து இன்னும் பிரிக்கவே முடியாது. இந்த மாதிரி பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இவை அடிசொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். பெயர், வினை, இடை, உரி ஆகிய
ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பெயர் பகாபதம் நிலம், நீர், காற்று, நெருப்பு. வினை பகாபதம் நட, வா, படி, வாழ். இடை பகாபதம் மண், கொள், தில், போல். உரி பகாபதம் உரு, தவ, நனி, களி. ஸோ இது எதையுமே பிரிக்க முடியாது. இது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4 வகையான சொல் படித்தோம் இல்லையா 6th. அதே பேஸில் வர்றனால இது என்ன சொல்லியிருக்காங்க, பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெயர் வந்து பெயரை குறிக்கிறது, நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை வந்து வினையை குறிக்கிறது, நட, வா, படி, வாழ். ஆனால் இது எதுவுமே பிரிக்க முடியாத சொல்லாக இருக்கணும், அதாவது பகாபதமாக தான் இருக்கணும். இடை பகாபதம் மண், கொள், தில், போல். உரி பகாபதம் உரு, தவ, நனி, களி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட இந்த டாபிக் வந்து முடியுது. புக் பேக் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது எழுதினான். ஸோ இது வந்து வினை பகுபதம், பிரிக்க முடியும். பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஏன்னா பெயர்ச்சொல் யூஸ்வலாக 6 டைப் தானே. ஸோ அதே மாதிரி பெயர் பகுபதமும் 6 டைப்பு. என்னதெல்லாம்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், சினைப்பெயர் அப்படின்னு 6 டைப்பாக இருக்குது. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு. இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசியில் ஆரம்பிச்சது தான் நம்மளை யோசிக்க வச்சிருது. ஸோ மேலே படித்தோம் இல்லையா பகுபத உறுப்புக்கள், இதில் எது வந்து காலத்தை காட்டக்கூடியதாக இருக்குது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும். இது அங்கே உட்காந்து யோசிக்க முடியாது நம்மளால். ஸோ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுறதா நம்ம என்ன சொல்கிறோம்? இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டோம். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும் காலம் அல்லது எதிர்மறையை காட்டுறது தான் என்னது? இடைநிலை. ஸோ எதிர்மறை காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பெயர் பகுபதம். ஸோ பெயரை குறிச்சிச்சுன்னா அது பெயர் பகுபதம் பெரியார். வினை பகுபதம் வினையை குறிச்சிச்சுன்னா அது வினை பகுபதம் வாழ்ந்தான். அடுத்தது இடை பகுபதம். இடை பகாபதம் பிரிக்க முடியாது, இடை சொல்லா இருக்கும், மண். உரி பகாபதம் நனி. போவாள். போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள். போ பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை. ஆள் வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி. நடக்கின்றான். நட கூட்டலிக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண். நட பகுதி இக் சந்தி. கின்று நிகழ்கால இடைநிலை. ஆண்பால் வினைமுற்று விகுதி. பார்த்தான் பாடுவார் பிரித்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கேட்க போகிற கொஸ்டின் என்னது அப்படின்னா என்னது? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.